வெல்கம் டு நித்யாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம கொரியன் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது நார்மலாக நம்ம செய்கிற சிக்கன் மாதிரி இல்லாமல் ரொம்ப ஸ்பைஸியாகவும் கூடவே கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட்டும் கலந்துருக்கும். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொரியன் சிக்கன் செய்கிறதுக்கு நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நல்லா உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/2 கப் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து நம்ம ஊற வச்சு செய்கிறதுனால சிக்கன் ரொம்ப சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும், எக்ஸ்ட்ரா டேஸ்ட் இருக்கும் அதில். இப்போ இது கூட நம்ம 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 4 to 5 hours ஃப்ரிட்ஜில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். 5 hours சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதை எடுத்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவில் நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். அந்த சிக்கன் மேலே ஃபுல்லாக கோட் ஆகணும் கார்ன்ஃப்ளவர் மாவு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அதை பெரட்டிட்டு சிக்கனே வெளியில் தெரியாத மாதிரி ஃபுல்லாக மாவால் கோட் பண்ணி நம்ம அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பீஸ் பாருங்கள், பண்ணி காட்டுறேன். இது மொத்தமாக நம்ம சிக்கனை அந்த மாவில் போட்டோன்னா நல்லா இருக்காது. ஒன்று ஒன்றா போட்டு இந்த மாதிரி நம்ம டிப் பண்ணி எடுத்து வைக்கணும். இதே மாதிரி எல்லா சிக்கன் பீசஸையும் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாலில் ஊறி இருந்த சிக்கனெல்லாம் எடுத்து மாவில் இந்த மாதிரி பரட்டி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி பீசஸ்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும். ஏன்னா நம்ம சிக்கன் முன்னாடி வேக வைக்கல, அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. நல்லா 2 சைடும் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது நம்ம ஆயில் ட்ரைன் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா ஆயில் ட்ரைன் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லா சிக்கனையும் அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஏற்கனவே ஃப்ரை பண்ணதை ஆறுனதுக்கப்புறமா இன்னொரு தடவை ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம். சிக்கன் பீசஸ் எல்லாம் நம்ம டபுள் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறமா பூண்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 10 காஞ்ச மிளகாவை தண்ணியில் ஊற வச்சு நல்லா விழுதாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அந்த பேஸ்ட்டை இந்த பூண்டில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கணும். நல்லா வதக்கும் போது நல்லா மணமாக இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சோயா சாஸ், ஒரு 1/2 கப் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி ஒரு 1/2 கிளாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் சிக்கன் சேர்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. கொதித்து நல்லா திக்காகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் எல்லாம் சேர்த்துடலாம். அதில் சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடலாம். அந்த சாஸ் சிக்கன் மேலே நல்லா கோட் ஆகணும், எல்லா சைட்லேயும் கோட் ஆகணும். அந்த மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்கவே பாருங்கள் இவ்வளோ டேஸ்டியாக சூப்பர்பாக இருக்குன்னு. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஜூஸியாகவும் க்ரன்ச்சியாகவும் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் சூப்பராக இருக்குன்னு. பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வறுத்து வச்ச வெள்ளையில் மேலே தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். டேஸ்டியான கொரியன் சிக்கன் ரெடி.